நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் அவரை கல்யாணம் பண்ணேன். காரணம் என்னன்னா, ஆமா, நான் குழந்தைங்க வளர்க்கறது எனக்கு ரொம்ப ஆசை. சோ எனக்கு குழந்தை 6 பிள்ளைய பெத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நானு. பட் 2 தான் பெத்தேன். I wanted to have 6 children. I wanted to cook so much food and enjoy the house routine. சோ அது நடக்கலங்கறனால, I mean like அது நடக்கணும்ங்கறனால நான் என்ன பண்ணேன், I want to be a working woman சொன்னேன். But he told me that you have children, you have a family, you're capable of doing that and this, why not start acting? அவரை மட்டும் அது அங்க சொல்லலைன்னா என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஒண்ணு நடந்தே இருக்காது. சோ இப்போ இன்னொரு ஆண் மகனா இருந்தா பொறாமப்படலாம், டவுனா ஃபீல் பண்ணலாம், இவங்களுக்கு இவங்க என்ன இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு என்ன புஷ் பண்ணதே அவர் தான். So it's like my father, like how my father was. எல்லா பெண்ணுக்கும் அப்பா எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அவங்க ஹஸ்பண்ட் ஆகணும். எல்லா ஹஸ்பண்டுக்கும் அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரிதான் அந்த வைஃப் ஆகணும். இது மட்டும் நினைச்சா I think marriages will be better. So that acting moment. ரெண்டாவது was DSOP. Whenever I go talk about DSOP, ரொம்ப கஷ்டப்படுற சொன்னா கூட he'll immediately tell, தான் சரியா போயிடும். இப்பவே இந்த இவெண்ட்டுக்கு ஒரு 3 மாசமா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க். எவ்ரி டைம் ஐ டெல் ஹிம், சரி சரியா போயிடா, என்ன ஒரு வாரம் தான், இன்னும் 10 நாள் தான், இப்படி சொல்லி நம்மளை சமாதானப்படுத்தி என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ எனக்கு DSOFTக்கும் he's been a very big support, சினிமாக்கும் he's been a very big support, ஃபேமிலிக்கும் he's been a very big support, parenting he's been such a support. See, what the mother says, the father should also say. Yeah. அல்லாம அம்மா ஒண்ணு சொல்லும்போதே அவ கிடக்குறா அப்படின்னு அப்பா சொன்னா அந்த குழந்தை எப்படி நல்லா வளரும். So which is there now. நிறைய இடத்துல அது நடக்குது. You know, parentingக்கு the husband should support. பட் அந்த பெண்ணுக்கான அந்த ஹார்மோன், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு கணவரா அவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குமா? ஈவன் நீங்க கோவப்பட்டா கூட சண்டை போடுவோம், அவரும் சண்டை போடுவாரு, நானும் சண்டை போடுவேன். சோ வாட், சண்டை இல்லாம எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்க, சட்டி பானையா இருந்தா தட்டியும் முட்டியும் தானே கிடக்கும். சில நேரம் ஒரு பானை உடையும் தான், அதுக்கு என்ன செய்யறது? அதெல்லாம் நடக்கும். That will happen. Life is like that. No, how can you be without fighting? Yes. அதெல்லாம் எங்களுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கு. பட் அதை எப்படி அழகா ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? சண்டை போடுவோம், அப்புறம் கண்டிப்பா சிரிச்சிடுவோம். உடனே அதுதான் கேக்குறேன், காமெடி ஆயிடும். அது உடனே யாரையாவது ஒரு ஆளை கிண்டல் பண்ணுவோம். We laugh about it and it will be over. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, வீடிக்கு மட்டும் என்ன எடுக்கிற? அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே?